தங்கத்தை பூட்டி வைக்கின்றோம், அப்போதும் திருடி செல்கிறார்கள். அப்போது நாம் ஏழையாகி விடுகின்றோம். அதுபோன்றுதான் இதுவும். நீ எவ்வளவுதான் புகழில் இருந்தாலும், தர்ம வழியில் நடந்தாலும், எப்படி பூட்டிய தங்கத்தை திருடி செல்கிறார்களோ, மற்ற உயிரினங்களை சாப்பிட்டால் அந்த பூட்டை உடைத்து நல்லதையெல்லாம் திருடி சென்றுவிடும். மற்ற உயிரினங்களை துன்புறுத்தினாலும், கொன்று சாப்பிட்டாலோ, கொலை செய்தாலோ, அந்த பாவங்கள் உன்னை சூழ்ந்து நல்ல குணத்தை எல்லாம் திருடிக்கொள்ளும். பிறகு தவறுதானே செய்வாய். பாவங்கள் உன்னை தவறு செய்ய வைக்கிறது. தவறு செய்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? எப்படியெல்லாம் ஒதுக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் திட்ட வேண்டுமோ, அப்படியெல்லாம் கீழே கொண்டு வந்து விடுவார்கள். இதுதான் அந்த பாவத்தின் செயல். மற்ற உயிரினங்களை கொன்று சாப்பிட்டால் நாம் எதுக்கும் உதவாமல் போய்விடும். நம் உடம்பும் உதவாமல் போய்விடும். எதற்கும் பயனில்லாமல் ஆகிவிடுவோம். அப்படி என்றால் இதன் பொருள் இந்த 2 வார்த்தைகள் தானே உள்ளது. லான், தெரியாத பொருள், எப்படி தெரிய வைக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இப்படித்தான் பொருள் உள்ளது. யாரும் சரியாக எடுக்கவில்லை. நாம் சிந்திக்கும் போது எனக்கு முடிவான கருத்து வந்து விடுகிறது. இது சரியா உள்ளது என்று நினைத்து அப்படியே சொல்லிவிடுவேன். ஒரு பொருளை மட்டும்தான் பல தடவை சிந்திப்பேன். அதில்தான் அதற்குண்டான பொருள் இருக்கும். ஆனால் அது மக்களுக்கு தெளிவாக புரியாது. இனிமேல் இதே போன்று விளக்கமாக சொல்கின்றேன். ஆனால் இப்படி பிரித்து சொல்லும்போது படித்து சிந்திக்கின்றவர் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொருள் புரியும். படிக்காத, படித்தும் சிந்திக்கின்ற தன்மை இல்லாதவர்களுக்கு இது புரியவே புரியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை அல்லவா. புரியாதவர்களுக்கு நீளமாகவும் விரிவாகவும் எடுத்துக்காட்டுகளுடன் சொன்னால்தான் புரியும். இது போன்று சொன்னால் புரியாது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இறைவன் இந்த நுட்பமானதையெல்லாம் தாவர உணவில்தான் வைத்திருப்பார். அதை சாப்பிட்டால்தான் நினைவாற்றல், நல்ல பழக்க வழக்கங்கள், கோபம் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பது, உணர்ச்சிகள் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பது, சூடு, சொரணை, வெட்கம், மானம், அன்பு, பாசம் அனைத்தும் தாவரத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும்.